திருப்பாடல் 118:24. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாவை வென்று வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்த வெற்றியின் நாள் இந்நாள். எனவே அக்களிப்போம், கொண்டாடி மகிழ்வோம். அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துகள். கற்றறிந்த மனிதர் ஒருவர் உலகில் உள்ள சிறந்த மதங்களின் கோட்பாடுகளை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு புதிய மதத்தை உருவாக்க விரும்பினார். அது உலகில் உள்ள எல்லா சிறப்பான மதங்களின் சிறப்பு கூறுகளையும் உள்ளடக்கிய மிகச்சிறந்த ஒரு மதமாக, எல்லோரும் விரும்புகின்ற மதமாக திகழும் என்று கூறி கோட்பாடுகளை எல்லாம் வரையறுத்து அப்புதிய மதத்தை தோற்றுவித்தார். ஆனால் அவர் விரும்பியது போல அம்மதத்தில் நிறைய பேர் சேரவில்லை. எனவே ஒரு நாள் அவர் தன்னுடைய நண்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது கேட்டார், நான் என் அறிவாற்றலை பயன்படுத்தி உலகின் மிகச்சிறந்த மதங்களில் உள்ள சிறப்பான கோட்பாடுகளை எல்லாம் கற்றறிந்து சிறப்பான ஒரு புதிய மதத்தை நான் உருவாக்கினேன். ஆனால் அதில் நான் எதிர்பார்த்தது போல மக்கள் சேரவில்லை. அதற்கு மாறாக கிறிஸ்தவ மதம் உலகெங்கும் பரவி இருக்கிறது. கல்வி அறிவு இல்லாத ஒரு தச்சருடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த மதம் இவ்வளவு பரவி இருப்பதற்கு என்ன காரணம்? அப்போது அவருடைய நண்பர் சொன்னார், நீ சிறந்த கூறுகளை எல்லாம் ஒன்றிணைத்து சிறப்பான கோட்பாடுகளை வடிவமைத்து மதத்தை உருவாக்கி இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கும் உனக்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு வேறுபாடு என்னவெனில், அவர் தன்னுடைய மதத்தை பற்றி 3 ஆண்டுகள் மக்களுக்கு போதித்தார். நிறைய புதுமைகளை செய்தார். இறுதியாக ஒரு வெள்ளிக்கிழமை சிலுவையில் அறையப்பட்டு தன் உயிரை அதற்காக கையளித்தார். இறந்த அவர் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார். ஆனால் அவர் யாரும் எதிர்பாராத விதமாக கல்லறையிலிருந்து 3ஆம் நாள் உயிர் பெற்று எழுந்தார். இதுதான் அவர் தோற்றுவித்த கிறிஸ்தவ மதம் விரைவாக பரவுவதற்கு காரணம். உன்னால் முடிந்தால் நீயும் ஒரு வெள்ளிக்கிழமையில் சிலுவையில் அறையப்பட்டு இறந்து கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு மீண்டும் உயிர் பெற்று எழுந்து வந்தால் உன்னுடைய மதமும் பரவ வாய்ப்பு உண்டு. அதை கேட்டு பதில் சொல்ல முடியாமல் திகைத்து நின்றார் அந்த மனிதர். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 15:14 இவ்வாறு குறிப்பிடுகிறார், கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் பொருளற்றதாக இருக்கும். எனவே இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் எல்லோருக்கும் புத்துணர்ச்சியும் உத்வேகமும் புது வாழ்வும் புது தெம்பும் கொடுத்த ஒரு நிகழ்வாகும். அதுவரை கோழைகளாக மூடிய கதவுகளுக்கு பின்னால் மறைந்து வாழ்ந்த அவருடைய சீடர்கள் உயிர்த்த இயேசுவை கண்ட பிறகு உயிர்த்தெழுதல் கொடுத்த நம்பிக்கையினால் துணிச்சலோடு இயேசுவுக்கு சான்று பகர்ந்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூல் 3:15 நாம் வாசிக்கின்றோம், வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகள். இயேசு உயிர்த்தெழாமல் இருந்திருந்தால் இயேசுவின் வரலாறு ரோமை பேரரசில் கலகக்காரனாக இருந்த ஒரு இளைஞனின் கதையாக இயேசுவின் கதை திரித்து கூறப்பட்டிருக்கும். ஆனால் இயேசுவின் மீது ரோமை அரசே எவ்வளவு அச்சத்தோடு இருந்தது என்பதை அவருடைய கல்லறைக்கு படை வீரர்களை காவல் போட்டதிலிருந்து தெரிந்து கொள்ள முடியும். இறந்தவர்களுடைய கல்லறைக்கு காவல் போட்டது முதலாக இயேசுவுக்காகத்தான் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர் கடவுள் என்பதை தன் உயிர்ப்பினால் நிரூபித்து விட்டார். இயேசுவின் உயிர்ப்பு சாவை வென்ற சரித்திர நிகழ்வு, சாவுக்கு சாவு மணி அடித்த நிகழ்வு. இயேசுவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு உயிர் பெற்று எழுவோம் என்பதே நமது நம்பிக்கை. சாவு வீழ்ந்தது, வெற்றி கிடைத்தது. சாவே உன் கொடுக்கு எங்கே, சாவே உன் வெற்றி எங்கே என்று துணிச்சலோடு நாமும் புனித பவுலுடன் இணைந்து கேட்க முடியும். புனித அகஸ்டின் சொல்வது போல, நாம் இயேசுவினுடைய உயிர்ப்பின் மக்கள். அல்லேலூயா என்பதே நமது பாடல். உண்மையில் இயேசுவின் பிறப்பை காட்டிலும் அவருடைய உயிர்ப்பே மிக ஆடம்பரமாக கொண்டாடப்பட வேண்டிய முக்கியமான விழாவாகும்.
இயேசுவின் பிறப்பிலிருந்து கிறிஸ்தவம் தொடங்கவில்லை. இயேசுவினுடைய உயிர்ப்பிலிருந்து தான் கிறிஸ்தவம் தொடங்கியது. கிறிஸ்துவின் பிறப்பு விழாவை ஆடம்பரமாக கொண்டாடும் நாம் உயிர்ப்பை அத்துணை ஆடம்பரத்தோடு கொண்டாடுவதில்லையே, ஏன்? இயேசுவின் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு, இதுவே கிறிஸ்தவத்தின் அடித்தளம். கிறிஸ்து இறந்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார் என்பதே நமது நம்பிக்கை அறிக்கை. புனித பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 3:1 இவ்வாறு குறிப்பிடுகிறார்: நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றார். எனவே நாம் உயிர்ப்பின் மக்களெனில் இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணவே அழைக்கப்படுகின்றோம். எனவே கிறிஸ்து நமக்கு வழங்க இருக்கும் விண்ணக வாழ்வை கண்முன் கொண்டு இம்மண்ணக வாழ்வை அர்த்தமுள்ள விதத்தில் வாழ்வோம். உயிர்ப்பு தரும் நம்பிக்கையோடு உன்னத கிறிஸ்தவர்களாய் இவ்வுலகில் பயணிப்போம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம் திருமகன் இயேசுவை சாவிலிருந்து உயிர்ப்புக்கு கடந்து போகச் செய்தீர். இதனால் நாங்களும் ஒரு நாள் உயிர்த்தெழுவோம் என்னும் நம்பிக்கையை அளித்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இதே நம்பிக்கையோடு நாங்கள் வாழ எங்களுக்கு உமது அருளை தாரும். ஆமென்.